ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் vlogs. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸை வச்சு கட்லெட் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் குட்டி குட்டி சோயா சங்க்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை வச்சு செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சோயா இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இதை. சோயா சங்க்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு வேற ஒரு பவுலுக்கு நான் அதை மாற்றிடுறேன். மாற்றிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு திரி திரியாக இருக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் நமக்கு தோன்ற மாதிரி. நான் இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு இது கூடவே சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இது கூடவே நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலா, மாவு, சோயா எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். கொஞ்ச நேரம் அதை ஊறட்டும்னு நான் விட்டுட்டேன். இது கூடவே அப்புறமேட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அதனால் இப்போது ஆட் பண்ணி இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் தேவையான அளவு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் திரும்ப இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வடை தட்டுவோம் இல்லையா, ஸோ அதே ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான் தட்டினேன். தட்டி இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு தான் வைக்க போகிறோம். இதை அப்படியே வச்சிடலாம் மாவை, கொஞ்ச நேரம் அது ஊறட்டும்ன்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மைதாவில் கொஞ்சம் நம்ம 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டு அது கூடவே தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்க போகிறோம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம இதை கலந்துக்கணும். லிக்விட் ஆட்டம் இருக்கணும் இது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கட்லெட்டுக்கு மேலே கோட் பண்ண போகிறோம். ஸோ இதை எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சும்மா கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கப்புறம் கட்லெட்டுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்காக நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நான் கையிலேயே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் கை தான் ரொம்ப வலிச்சுது. அதனால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடரை நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து வடை மாதிரி நம்ம தட்ட போகிறோம் இப்போது. ஆஸ் யூஷுவல் நம்ம வடைக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் தட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி நான் நிறையா தட்டி எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஒன்று குட்டி, ஒன்று பெருசு, அந்த மாதிரி மாறி மாறி டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் அதை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மைதாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு வாட்டர், அந்த வாட்டருக்குள்ளார இந்த வடை மாதிரி தட்டினதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இதை நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்சுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு சைடு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது ஆயில் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை நான் இன்றைக்கி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பேன்லையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமேட்டு நான் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக்கே இதாங்க. இதை போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம திருப்பி விடக்கூடாது. நீங்கள் யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்படி திருப்பி விட்டோம்னா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே கோட் பண்ணியிருக்கிறது லைட்டாக கொஞ்சமாக வந்துடுச்சு. இந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் உஷாராயிட்டேன். அதனால நான் திருப்பி விடல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமேட்டு நல்லா திருப்பி விட்டேன். திருப்பி விட்டு ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன்.
பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு, ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இது கூட நான் கிரீன் சில்லி சாஸும், ரெட் சில்லி சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பிளேட்க்கு மாத்திட்டு. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கிரிஸ்பி சோயா சங்க்ஸ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கிரிஸ்பியாவும், டேஸ்டியாவும் இருந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.